அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வே கீர்த்தனா. நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் புனித ஜேம்ஸ் மேல்நிலைப் பள்ளி, சூராணம், சிவகங்கை மாவட்டம். நான் தனிகொம்பன் என்ற கிராமத்தில் வசித்து வருகிறேன். எனது பெயர் கா நிவேதா. நான் புனித ஜேம்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நான் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நானாமடை என்கிற கிராமத்தில் வசித்து வருகிறேன். என் பெயர் எஸ் கிருத்திகா. சிவகங்கை மாவட்டம் சூராணம் கிராமத்தில் புனித ஜேம்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். என் பெயர் சாப்ரபா. புனித ஜேம்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் சூராணம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். என் பெயர் ராதர்ஷனா. நான் சிவகங்கை மாவட்டத்தில் சூராணம் எனும் கிராமத்தில் புனித ஜேம்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். என் பெயர் ரத்னேஸ்வரி. நான் புனித ஜேம்ஸ் மேல்நிலைப் பள்ளி, சூராணம், சிவகங்கை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். துகவூர் எனும் கிராமத்தில் வசித்து வருகிறேன். என் பள்ளி நிர்வாகத்தின் மூலமாக எனக்கு இந்த எழுதுக அமைப்பானது அறிமுகப்படுத்தப்பட்டது. நான் புள்ளி எண் 8 3ஆம் அணியில் சிறுகதை நூலை எழுதியுள்ளேன். நான் எழுதுக 3ஆம் அணி புள்ளி எண் 8இல் உள்ளேன். இதில் நான் இதயத்துடன் யதார்த்தங்கள் என்ற சிறுகதை நூலை எழுதியுள்ளேன். நான் சிறுகதை எழுதியுள்ளேன். எனது புத்தகத்தின் தலைப்பு கதையாய் கதைப்போம். நான் எழுதிய புத்தகமே சுட்டி சிறுமி குட்டி கதைகள். நான் சமூகம் எனது பார்வையில் என்னும் சிறுகதை நூலை எழுதியுள்ளேன். நான் இந்த நூலை எழுதியதற்கான காரணம், அனைத்து தோல்விகளையும் களைந்து வெற்றிகளை காண வேண்டும் என்பதற்காகவும், இச்சமூகத்தில் வாழக்கூடிய திருநங்கைகள் பற்றிய தவறான சிந்தனைகள் எல்லாவற்றையும் களைத்து நற்சிந்தனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் இந்த நூலை எழுதியுள்ளேன். இப்புத்தகத்தில் நான் நம் வாழ்வில் நடக்கும் யதார்த்தமான நிகழ்வுகளையும் எனது எண்ணத்தில் தோன்றியவற்றை எழுத்துக்களாக எழுதியுள்ளேன். நான் இப்புத்தகத்தை கடவுளின் நம்பிக்கை, போட்டி, பொறாமை போன்ற கருத்துக்களை இணைத்துள்ளேன். இப்புத்தகத்தில் மாணவர்களுக்கிடையே நடக்கும் தாழ்வு மனப்பான்மைகளையும் அவர்களுக்கிடையே தீய எண்ணங்களை அகற்றுவதை பற்றியும் சிலருக்கிடையே பல கருத்து வேறுபாடுகளை பற்றியும் எழுதியுள்ளேன். இந்த சிறுகதையில் நம் சமூகத்தில் நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பற்றி எழுதியுள்ளேன். மேலும் வெறும் பிரச்சனைகளை மட்டுமே குறிப்பிடாமல் அதற்கான தீர்வுகளையும் என் புத்தகத்தில் எழுதியுள்ளேன். நம் சமூகத்தில் வாழும் மக்களுக்கு நடக்கும் பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு தேவையான நீதி சார்ந்த தீர்வுகளை பற்றியும் மற்றும் காட்டில் உள்ள பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமையை பற்றியும் அவைகளுக்கு இடையே நடைபெறும் நீதி சார்ந்த தீர்வுகளை பற்றியும் என் புத்தகத்தில் எழுதியுள்ளேன். எனது புத்தகத்தின் தலைப்பின் பெயர் வாசி யோசி. எனது நூலை வாசிக்கும் பொழுது அனைவரும் அதை பற்றி யோசிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் தலைப்பை வைத்துள்ளேன். எனது புத்தகத்தை முழுமையாக படித்தால் புது நம்பிக்கை பிறக்கும், அறிவூற்றை சுரைக்கும். ஒரு நல்ல புத்தகம் என்பது எத்தனை முறை வாசித்தாலும் அதை மீண்டும் மீண்டும் படிக்க தூண்டுவது. என் புத்தகத்தின் தலைப்பு நீதி கதைகள். எனக்கு இந்த நூலை எழுதுவதற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய எழுதுக அமைப்பிற்கும் வழிகாட்டி ஆசிரியர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய பள்ளி நிர்வாகத்திற்கும் என்னுடைய பெற்றோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி, ஜெய்ஹிந்த். நான் புத்தகம் எழுத எனக்கு எழுத்தாணி போல் உறுதுணையாக இருந்த 3ஆம் அணியில் புள்ளி எண் 8இல் உள்ள ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் வழிகாட்டி ஆசிரியர்களுக்கும் எனது பள்ளியின் தாளர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் எனது பெற்றோருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். புத்தகம் படிப்போம், மாசில்லாத உலகம் படிப்போம். ஜெய்ஹிந்த். புத்தகத்தை எழுத எனக்கு உறுதுணையாக இருந்த எழுதுக அமைப்புக்கும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் வழிகாட்டி ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எனது தாளாளர் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எனது பெற்றோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி, ஜெய்ஹிந்த். என் சுவாச காற்று அறிமுகத்திற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த எழுதுக அமைப்பிற்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் வழிகாட்டி ஆசிரியர்களுக்கும் என் பள்ளி நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகம் எழுதுவோம், புதுமையும் படைப்போம். ஜெய்ஹிந்த். என்னை ஒரு எழுத்தாளராக மாற்றிய எழுதுக அமைப்பிற்கும் குழு ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எனது வழிகாட்டி ஆசிரியர்களுக்கும் எனது நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். மேலும் எனக்கும் என் எழுத்துக்களுக்கும் உறுதுணையாக இருந்த என் பள்ளி தாளாளர் தலைமையாசிரியர் அவர்களுக்கும் என் பெற்றோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகங்களை வாசிப்போம், புத்தகங்களை படிப்போம். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி, ஜெய்ஹிந்த். என்னுடைய எழுத்துக்களை அங்கீகரித்த எழுதுக இயக்கத்திற்கும் ஒருங்கிணைப்பாளருக்கும் வழிகாட்டி ஆசிரியருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த புத்தகத்தை முழுமையாக எழுதி முடிப்பதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என் பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கும் என் பள்ளி நிர்வாகத்திற்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி, ஜெய்.